இதுதான் அட்வொகேட் படிக்குது. லாஸ்ட் இயர் முடிக்க போகுது. அந்த பொண்ணு ஏன் சார் எங்க அப்பா என்ன பண்ணாரு கேட்டது இந்த பொண்ணு அடிச்சாங்க. எப்படி உங்களை வந்து கேட்கறது யாரு அதிகாரம் கூட கேட்டுமா நீ எவனா கூட்டினு வரான்ட்டு என்னை லுங்கியில முதல்ல அவுத்து ஜட்டியோட வேற லாஸ்ட் பொண்ணு வந்து கேட்டது அது மாசமா இருந்தது. அந்த பொண்ணை வயிற்றுலேயே எட்டு வச்சு அதையும் பட்டுன்னு அடிச்சு அமுச்சிட்டாங்க. நான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு வந்தேன். ஒரு டூ வீலர் வந்தது. அது வந்து ஹார்ன் அடிச்சதுனால அவங்க சத்தம் போட்டாங்க. ஒரு மாதிரி வல்கரா திட்டினதுனால நான் என்னன்னு கேட்டதுக்கு உடனே நீ என்னடான்ட்டு போலீஸை கூப்பிட்டு விட்டாங்க. பாலாஜின்ற எஸ்ஐயும் இன்னொருத்தர் வந்து 2 பேரை வந்து என்னை வந்து ஆட்டோ வந்து திடீர்னு வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா இங்கே தான் இருக்கிற இங்கே ஆளுன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு ஆட்டோ வந்து சாவியை பிடிங்கின்னு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. இருங்க சார் நான் வண்டி எடுத்துன்னு ஓரம் கட்டுறேன், ஓரம் கட்டி எதாண்டா பேசிக்கலான்னு கேட்டீங்கன்னா என்ன சார் ஆளு தெரியலீங்களா, என்ன சார் எதுக்கு யோசனை நீங்க பண்றீங்க, ஒண்ணுமே இல்லை இதுக்கெல்லாம் வந்து என்ன எப்படி சார் வண்டி தான் விட்டேன் சார் வண்டி சாவி போடுங்க, வண்டி சாவி கொடுங்கிறது செல்லை பிடுங்கினாங்க. செல்லை ஏன் சார் பிடுங்கன்னு கேட்டதுக்கு எடுத்தவொடனே அவர் வந்து ஏன்னு கேட்டாரு அந்த பாலாஜி இந்த எஸ்ஐ. என்ன சார் உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் எடுத்தவொடனே எப்படி உங்களை வந்து கேட்கறது யாரு அதிகாரம் கூட கேட்டுமா நீ எவனா கூட்டினு வரான்ட்டு என்னை லுங்கியில முதல்ல அவுத்து ஜட்டியோட எட்டு வச்சாங்க. உயிரினத்துல எட்டு வச்சதுனால ஆனா அதுக்கு வந்து நான் கேட்டதுக்கு நீ யாருன்னா இட்டுனுவாடா, எந்த இதுனா இட்டுனுவா, எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாலாஜி சொன்னாங்க. அவருக்கு எனக்கு வாக்குவாதம் வந்து என் செல்லை பிடுங்க, செல்லை பிடுங்கிட்டேன், வண்டி சாவியை பிடிங்கின்னு போனாரு. அதுக்குள்ளேயே போலீஸ் ஃபுல்லா ஜாம் ஆனதுனால பப்ளிக் ஃபுல்லா வந்து கேமரா வந்து எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. செல்லுல எல்லாமே வந்து அடிச்சது ஜட்டியோட நான் நின்னுது, அவர் அடிச்சது கொண்டது எல்லாம் கேட்டதுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாம் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டாரு இது மாதிரி என்னப்பா கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. பப்ளிக்கா உட்காந்துனால அதுக்கு வந்து என் நடு பொண்ணு வந்து அட்வொகேட் படிக்குது. அந்த பொண்ணு கேட்டது அந்த பொண்ணு செவிலியா வச்சு முன்னால முஞ்சா பாதுன்னு சொல்லிட்டாரு. நடுவுல சின்ன பொண்ணு வந்து மாசமா இருக்கு. இதுதான் அட்வொகேட் படிக்குது. லாஸ்ட் இயர் முடிக்க போகுது. அந்த பொண்ணு ஏன் சார் எங்க அப்பா என்ன பண்ணாரு கேட்டது இந்த பொண்ணு அடிச்சாங்க. லாஸ்ட் பொண்ணு வந்து கேட்டது அது மாசமா இருந்தது. அந்த பொண்ணை வயிற்றுலேயே எட்டு வச்சு அதையும் பட்டுன்னு அடிச்சு அமுச்சிட்டாங்க. இப்ப வந்து ஏசி வந்து எங்களை வந்து என்னப்பா என்ன ஏதுன்னு அவர் சமரசமா கேட்டாரு. இதெல்லாம் சொல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பாலாஜின்றவர் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு தான் இருந்தாரு அந்த எஸ்ஐ. ஆனா நேர்ல இட்டு வந்து விசாரிங்கன்னா அவர் வேணா நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படிதான் சொல்றாரு. ஒரு பப்ளிக் ஆட்டோ ஓட்டுற நிர்வாணமா ஜெட்டியோட எட்டி ஒதுக்கலாமா?